சென்னையில் நேற்று இரவு பல இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. கோடை காலம் தொடங்கியது முதல் சென்னை நகரை வெயில் வாட்டி வந்தது. நேற்று பிற்பகலில் சென்னையில் ஆங்காங்கே மழை பெய்தது. இரவில் ஆலந்தூர், வேளச்சேரி, அடையாறு, எழும்பூர், புரசைவாக்கம், அண்ணா நகர், பாரிமுனை உள்ளிட்ட நகரின் அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சேவூர், இரும்பேடு, எஸ்வி நகரம் ஆகிய பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். எனினும் மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், தாண்டிக்குடி, பெரும்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பிரதான அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு, அம்மாப்பேட்டை, சூரக்கோட்டை, கோவிலூர், திருக்காட்டுப்பள்ளி ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மாமல்லபுரத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் திடீர் மின்தடை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விடுதிகளில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர்.